ஹலோ விவேஸ், என்ன நான் செய்வேன் உன்னோட சேர நெக்ஸ்ட் எபிசோடைய அப்டேட்டை பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரியாலிட்டிக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் சில வாரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி எபிசோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடு வந்து பார்த்துருப்போங்க. நம்ம கையலுக்கும் அதே மாதிரி குருவுக்கும் வந்து சண்டை வர மாதிரி வந்து முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த சண்டை வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நல்லா வந்து விளக்கமாக நான் வந்து சொல்லுறேன். அதாவது இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி பண்ணது எல்லாமே நம்ம கார்த்திக் தான். அதாவது நம்ம கையலோடைய ஆஃபீஸில் இருக்கிற நம்மளுடைய ஓனர் அவங்க தான் வந்து பிளான் பண்ணி வந்து கவுத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் பிரியறதுக்கான காரணம் முற்றுப்புள்ளியே ஆரம்ப புள்ளியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது. என்னடா அப்படின்னாக்கா நம்ம வந்து கயல் வந்து கரெக்டாக தான் வந்து பேசுனாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியாச்சு. ஆனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கெத்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நினச்சிட்டே இருக்காங்க, நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து வாழக்கூடாது, அவங்கள எப்படியாவது வந்து பிரிக்கணும். நிறையா பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நினச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நேருக்கு நேர் அவங்க தான் அப்படிங்கிறது வந்து நம்ம கையலுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். கார்த்திக் தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆள் சரியில்லை, அது நம்மளை பிரிக்கிறதுக்கு முக்கிய முற்றுப்புள்ளி காரணமே வந்து கார்த்திக் தான் அப்படின்னு நம்ம கையலுக்கு வந்து தெரியும். ஆனால் தெரிஞ்சு தான் வந்து தெரியாத மாதிரியே நம்ம கார்த்திக்கிட்டே வந்து போட்டு உடைக்கிறாங்க. அதாவது யார் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் கூட டவுட்டே வரல கார்த்திக்கு. இதை தான் நம்ம கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நம்ம கையில். ஆனால் காது கொடுத்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை நம்மளுடைய குரு. நான் கையில் வந்து கரெக்டாக வந்து நம்ம கார்த்திக் வந்து கரெக்டாக வந்து பேசுனாங்க அந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை பிடிச்சி. ஆனால் வந்து கையில் என்ன பேசுனாங்க கார்த்திக்கிட்ட அப்படின்றது கொஞ்சம் கூட வந்து கேட்கவே மாட்றாங்க நம்ம குரு. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் வந்து நம்ம கையில் வந்து பேசுனது என்ன பேசுனாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம குரு வந்து கேட்டு இருந்தால் இந்த பிரச்சனையை 2 பேருக்கு வந்து சண்டை வந்திருக்காது. இனிமேல் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு இதில் வந்து சொல்லிட்டாங்க நம்ம குரு. அதே மாதிரி நம்ம கையில் வந்து எதிர்பாராத விதமாக தான் வந்து அவங்க வந்து வாய் விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி பண்ணாலும் நீ வந்து காசு கடன் வாங்கி தானே கல்யாணம் பண்ண போகிற என்னைய அப்படின்ற ஒரு கோவத்தில் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம குருவும் வந்து தப்பு தான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு இருக்கலாம். அந்த இடத்துல கேட்டு இருந்தால், ஓ அப்படி நீ சொன்னையா, ரொம்பவே சூப்பரம்மா, என்னை நல்லா வந்து புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ற வார்த்தை வராமல் என்னை நல்லா வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம குரு வந்து பண்ணிட்டாரு. ஆனால் கயல் பண்ணதை ரொம்ப வந்து அப்ரிசியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து தெரிய தான் வரப்போகுது. நம்ம கையில் வந்து கார்த்திக்கிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது கூடி சீக்கிரமே நம்ம குருவுக்கு வந்து புரிய தான் போகுது. அது கண்டிப்பாக வந்து மறுபடியும் எடுத்து தான் சொல்ல போகிறாங்க நம்ம கையில். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறது வரப்போகுது. இங்கே தான் அந்த ஆரம்ப புள்ளியே ஆரம்பிக்குது. நம்ம கையலும் குருவும் வந்து பிரியறதுக்கான காரணம். அந்த தப்பான முடிவு தான் நம்ம குரு எடுத்துட்டாரு. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி அவங்க என்ன சொன்னான்னு கேட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த மேரேஜும் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிரிவினும் வந்திருக்காது. சரி, எப்படிப்பட்டாலும் சரி, ஓகே. நீங்கள் எல்லாருமே கேட்டு இருந்தது சீக்கிரமாக வந்து இது எல்லாமே வந்து சொல்லிவிட்டு அந்த கதையாக தானே போயிட்டு இருக்குது. ரியாலிட்டிக்கு எப்போ அந்த அந்த எபிசோடு எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில வாரங்களே வந்துட போகுதுங்க. இங்கே எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்ற கதை போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுடைய கையால் வந்து மாமாவுடைய பையன்கிட்ட கல்யாணம் பண்ணுவாங்களா, இல்லை குருவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குல்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. எப்படி பண்ணாலும் நம்ம கையில் வந்து குருவை மேரேஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து சொல்லிட்டா நல்லாவே இருக்காது இல்லையா. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த இடத்துல நம்ம குரு வந்து கையல் கார்த்திக்கிட்ட பேசுனது, அதாவது கையல் வந்து கார்த்திக்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசுனதை வந்து காது கொடுத்து ஒழுங்கு கேட்டு இருந்தால் குரு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம குரு பண்ணது கரெக்டாக தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. நெக்ஸ்ட்டு சூப்பரான அப்டேட்டுடன் வருகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.